வணக்கம்ங்க. பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள். இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களை பற்றி வாய் கூசாமல் புரளி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, முன்ன விட்டுட்டு பின்னாடி பேசுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. இது எல்லா ஏரியாக்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா தெருக்களிலும் நடக்கிறது ஒரு விஷயம்ங்க. வீட்டுக்கு முன்னாடி தெருவில் 4 பேர் ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அங்கே உட்காந்துக்குவாங்க. உட்காந்துக்கிட்டு அவன் இப்படி, இவன் அப்படி, இவன் எப்படி தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டு கதைகளை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக அவங்களுடைய வாழ்க்கைங்க, அதாவது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை உட்காந்துட்டு ஜாடமடியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட ஆள் நேரில் வரும்பொழுது ஆஹா ஹஹா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி பேசுவாங்க. கேவலமான புத்திங்க. ரொம்ப ரொம்ப மட்டமான செயல் இது. அவங்கவுங்க வாழ்க்கையில் 1008 இருக்கும். இப்போ பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, 4 பேர் 4 விதமாக. அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. அவங்க வீட்டில் இருக்கிற மாமியார் மருமகள், இல்லை அவங்க வீட்டில் அப்பா பிள்ளைங்க, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற அண்ணன் தங்கச்சிங்கள், இல்லை அவங்களுடைய பர்சனல் லைஃபு, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளேயுமே நிறைய மாறுபட்ட கருத்துகள், பல பல சங்கடங்கள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு பக்கத்து வீடு, எதிர் வீடு, தெருமுனையில் இருக்கிற வீடு, இந்த ஏரியா உள்ளே இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டு கதையை ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த வேலை? ஒரே கேள்வி கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன். நான் கால் உடஞ்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சிங்க. என்னுடைய கால் ஃப்ராக்சரு. நான் 1 மாதமாக படுத்த படுக்கையாக இருக்கிறேன். என்னை பற்றி பின்னாடி அக்கம் பக்கம் வேறு மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த அக்கம் பக்கத்து ஆள்கிட்ட கேட்குறேன், இன்னைக்கு நான் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு கூட என் வீட்டில் உள்ள ஆளுங்களை நம்பி தான் நான் இருக்கிறேன். நான் 1 பாத்ரூம் போகணும், நான் பாத்ரூம் போகணும், குளிக்க செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்கு என்னுடைய வீட்டில் இருக்கிற ஆளுங்களை நம்பி தான் நான் போகிறேன் வரேன். நான் எவ்வளோ சிரமப்படுறேன்றது தெரியும். அதோட நான் மாடி வீட்டில் இருக்கிறேன். மாடி வீட்டிலேருந்து நான் இறங்கி ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போட்டு வரதுக்குள்ளே நிச்சயமாக சொல்கிறேங்க, உயிர் போய் உயிர் வருது. வலி வேதனை தாங்க முடியல. எவ்வளோ மன கஷ்டம் இருக்கும். இது மாதிரி தானே எல்லாருமே இருப்பாங்க. ஈஸியாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள வச்சு தப்பாக பேசி அவங்கள கஷ்டப்படுத்தி என்ன ஆக போகுது? இந்த பேசுறவங்கள கேட்குறேன், எனக்கு இந்த மாதிரி கட்டு போட்டு நான் 1 மாதமாக இருக்கிறேன், எனக்கு 2 நாளைக்கு சேவை செய்யுங்களா, நான் பாத்ரூம் போகிறதுக்கு கூட்டு போங்களா, எனக்கு துணி மாற்றி விடுங்களா, எனக்கு குளிக்க வைங்களா. செய்ய மாட்டாங்க. பேசுறது மட்டும் வாய்க்கிழிய அவள் இப்படி அதனால் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுவாங்க. தப்புங்க. அவங்கவுங்க வீட்லேயும் 1008 இருக்குது. பேசுகிறவங்களுடைய முதுகில் இருக்க அழுக்க எடுங்க. அப்புறம் அடுத்தவங்களுடைய முதுகில் இருக்கிற அழுக்க எடுக்கலாம். அது உங்கள் வேலை கிடையாது. அவங்கவுங்க விதிப்படி, அவங்கவுங்க எண்ணப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் மூக்க நுழைச்சி உங்களுடைய தரத்தை கெடுத்துக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களை பற்றி பேசுறது ரொம்ப ரொம்ப கேவலமான செயலுங்க. நான் சொல்கிறது சரியான்னு யோசிச்சு பாருங்கள். டேக் கேர்.